பெருந்தன்மையான பேச்சுக்கும், தெளிவான சிந்தனைக்கும், அதாவது புத்திசாலியான சிந்தனைக்கும் சொந்தக்காரர்களான கும்பராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ராசியாதிபதி 2ல நிற்கிறாரு சனி பகவான், 5ல குரு பகவான் நிற்கிறாரு, ராசியிலேயே ராகுவும் 7ல கேதுவும் நிற்கிறாங்க. மாதக்கோள்கள்னு சொல்லப்படுற சூரியன், புதன், செவ்வாய் 3 பேரும் உங்களோட ராசிக்கு 11ல நிற்கிறாங்க. குடும்பத்துல சந்தோஷமா இருக்குங்க. நீங்க பேச்சுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. மத்தபடி இத்தனை கிரகங்கள் 11ல நின்னு 11ஆம் அதிபதியினால பார்க்கப்படுறது நல்ல விஷயம்தான். கடந்த கால கஷ்டமான நிகழ்வுகளிலிருந்து ஒரு ரிலாக்சேஷன் கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு. குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள், இடையூறுகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கிற தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். முயற்சிகள் பலிதமாவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. தொழிலையும் சரி, மற்ற விஷயங்களையும் சரி, உங்கள் முயற்சிக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஆனா வெளியில நண்பர்கள் வட்டத்திலயும் சரி, மத்தவங்க கிட்ட பிசினஸ் பண்ற அந்த இடத்துலயும் சரி, கொஞ்சம் ஜாக்கிரதையா எல்லாத்தையும் கையாளணும் நீங்க. ஏன்னா உங்க ராசியிலேயே ராகு இருக்காரு, 7ல கேது இருக்கிறப்போ சில தடைகள் வெளியில பழகுறதுல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்குவீங்க இந்த டைம்ல. அதுக்கப்புறம் ஒரு பிசினஸா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அதாவது ரொம்ப நாள் நீங்க அந்த பிசினஸ் செஞ்சுட்டு வந்திருந்தாலும், இந்த டைம்லயும் இன்னும் நிறைய கத்துக்க வைப்பாரு கேது பகவான். அதை கத்துக்குங்க. அடுத்த நிலைக்கு கண்டிப்பா நீங்க போயிடலாம். வாழ்த்துக்கள் நண்பர்களே! வளமுடன் வாழ வாழ்த்துக்கள்.